மணிகண்டனுக்கு ஐயப்பன் என்று பேர் வர காரணம் தெரியுமா? ஐயப்பனை பிடித்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்க. ஐயப்பனின் வளர்ப்பு தந்தை பந்தள மகாராஜா ராஜசேகரன் ஐயப்பனை பிரியும் காலத்தில் மணிகண்டன் அவரிடம், நான் காட்டுக்குள் குடியிருக்கப் போகிறேன். என்னை காண வேண்டுமானால் நீங்கள் மலைகளை கடந்து வர வேண்டும். அது சாதாரண மலை அல்ல, ஏற்ற இறக்கமும் கல்லும் முள்ளும் கொண்டதாக இருக்கும் என்றார். அப்படியானால் நான் உன்னை எப்படி காண வருவேன் என மகாராஜா கேட்டார். அதற்கு மணிகண்டன், நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு கருடன் வழிகாட்டுவான். அந்த வழிகாட்டுதலின்படி நீங்கள் எனது இடத்திற்கு வந்துவிடலாம் என அருள் பாலித்தார். ராஜாவும் சபரிமலைக்கு அடிக்கடி செல்வார். பல இடங்களில் ஏற முடியாமல் ஆங்காங்கே அமர்ந்து விடுவார். ஐயோ அப்பா என அவர் அடிக்கடி சொல்வார். இந்த சொற்களே தெரிந்து ஐயப்பன் என ஆகிவிட்டதாக கர்ண பரம்பரை கதையுண்டு. நிஜத்தில் ஐயன் என்ற சொல்லே இப்படி மாறியிருக்கிறது. ஐயன் என்றால் தலைவன். அதனால்தான் பெரியவர்களை ஐயா என மரியாதையுடன் அழைக்கிறோம். ஐயனுடன் அப்பனையும் சேர்க்கும்போது அந்த ஐயனே நமது தந்தை என்றாகிறது. இப்போதும் ஐயப்பனுக்கு பந்தளம் அரண்மனையிலிருந்து நகைகளை எடுத்துச் செல்லும் போது நகை பெட்டிகளுக்கு பாதுகாப்பாக ஒரு கருடன் வருவது விசேஷ அம்சமாகும். இது போன்ற அரிய தகவலுக்கு புராண கதைகளை ஃபாலோ பண்ணுங்க.